ஏவாளின் கீழ்ப்படியாமையினால் உலகத்திற்குள் நுழைந்த சாபங்கள். ஆதாம் ஏவாள் இருவருக்கும் தேவனோடு உள்ள உறவு முறிந்து போனது. கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் குற்றம் சுமத்தினர். கணவன் மனைவி உறவில் விரிசல் உண்டானது. குழந்தை அதிக வழியோடு பெற வேண்டும் என்ற சாபம் ஏவாளுக்கும் ஏவாளின் சந்ததிகளுக்குள்ளும் வந்தது. குழந்தை வளர்ப்பில் மிகுந்த வருத்தம் உண்டானது. குழந்தைகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் போனது. நிலத்திலும் சாபம் உண்டானது. முதன்முறையாக மரணம் என்பது பூமிக்குள் வந்தது. ஆதாமும் ஏவாளும் பரலோகம் போல காணப்பட்ட அந்த தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர்.